பாபா ஓர் கருணாலயம். என் அன்பின் பிரியமே, மனம் தளர்ந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை இழந்து விடாதே. எப்பொழுதும் வைராக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டு வா என்று ஒவ்வொரு முறையும் என் பிள்ளையான உனக்கு நான் எடுத்துரைத்து கொண்டே இருக்கின்றேன். ஆம் கண்மணி, வைராகியம் வேண்டும். அது ஒன்றே உனது ஆன்மீக வாழ்க்கைக்கான அஸ்திவாரம். பூட்டின் சாவியை திறப்பது போல் வைராகியம் வித்தியாசப்படுகின்றது. இது என் உறவு, இவர்களே என் உலகம், இவர்களுக்கு ஒன்றென்றால் என்னால் தாங்க முடியாது, என்ன ஆனாலும் சரி இவர்களை விட்டு அகலவே மாட்டேன், இவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வேன் என்று பிடிவாதமாக இருப்பது ஒரு வகையில் வைராகியம்தான். ஆனால் அது வைராகியம் போல் தோற்றமளிக்கின்ற மனம் மாயையை தவிர நிஜமான வைராகியம் அல்ல. சற்று ஆழ்ந்து சிந்தித்துப்பார். இந்த உலகம் உனக்கானதா? இந்த உலகம் எல்லோருக்குமானது. சரி, உலகில் நீ யாருடன் வந்தாய்? நீ வரும்பொழுது உனது உறவுகளை கையோடு கூட்டிக் கொண்டு வந்தாயா? இல்லை அல்லவா? தன்னந்தனியாக தானே இங்கே ஜனித்திருக்கின்றாய். உன் வாழ்க்கை பயணத்திற்கான துணையாக எவரை வேண்டுமானாலும் நீ சேர்த்து கொள்ளலாம். ஆனால் அந்த துணை இறுதி வரையில் உன் பாதையில் பயணிக்கும் என்று எப்படி நம்புவாய்? என்ன ஆனாலும் சரி இவர்களை விட்டு அகல மாட்டேன், என்னை விட்டு இவர்களை ஒரு அடி ஒரு துளி கூட நகர விடமாட்டேன் என்று வைராகியமாக இருக்கின்றாய். அது எப்படி கண்மணி? உனது பாதை வேறு, அவர்கள் பாதை வேறு என்று இருக்கும் பொழுது அவரது நிறுத்தத்தில் இறங்கி அவரது பாதையை நோக்கி அவர் பயணப்பட்டுத்தானே ஆக வேண்டும். ஒரு மனிதனின் வாழ்க்கையை இழுத்து பிடிக்கவும் அவரது வாழ்க்கை பயணத்தை பாதை மாற்றிவிடவும் உன் கையில் எந்த அதிகாரமும் இல்லையே. எனவே புரிந்து கொள், இந்த விஷயத்தில் உன்னிடம் இருப்பது வைராகியம் அல்ல, வைராகியம் போல் தோற்றமளிக்கின்ற மன மாயை. என் ஒரே கடமை என் குடும்ப விருதுகளை எனது கடைசி மூச்சு வரை காப்பாற்றி கரை சேர்ப்பதுதான் என்ற அஞ்ஞான எண்ணங்களே மேலும் உனக்குள் பற்றுதலை வளர்க்கின்றது. அன்பிற்கும் பந்த பாச பற்றிற்கும் நூல் இழை வித்தியாசமே உள்ளது. எதுவும் நமது உடைமை அல்ல, எவரும் நம் கூடவே இறுதி வரை வரப்போவதும் அல்ல. பகவானிடம் நாம் ஐக்கியமாக போகும் ஆன்மாக்கள். நாம் இந்த ஜென்ம சம்பவங்கள் வெறும் நாடகங்களே. ஆகவே உணர்ச்சி வேசப்படாமல் இரு. யாரிடத்தும் நீ இல்லை, உன்னிடத்தில் எவரும் இல்லை. நீ உனக்காக வாழ்கின்றாய். உன்னிடத்தில் உன்னை மட்டும் காண். இன்னொருவரை உன்னிடத்தில் தேடாதே, மற்றவர்களிடம் உன்னை தேடாதே. இவை எல்லாம் மாயை என்பதை முதலில் புரிந்து கொள்ள முயற்சி ஏனும் செய். சரி சாயப்பா, நான் அப்படியே இருக்கின்றேன். அப்பொழுது வைராகியம் என்றால் என்ன என்று நீ என்னிடம் கேட்டால், ஆன்மீகமாக வேறு பற்றே இல்லாமல் இருப்பேன் என்பதுதான் உண்மையான வைராகியம். அப்படி இருப்பவர்களே இந்த சாயின் உண்மையான பக்தர்கள். அவர்களே என் பிள்ளையாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். எனவே இப்பொழுதும் கூறுகின்றேன், நீ எப்பொழுதுமே வைராகியமாக இரு. ஆனால் எது வைராகியம் என்பதை புரிந்து கொண்டு இரு. இந்த மாய சதி வலையில் சிக்கிக்கொண்டு விடாதே. உனக்கு எது வந்தாலும் இந்த சாய் ஒருவன் நித்தியமாக இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில், உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் கண்மணி. அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாகவும் கொடுப்பேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கத்தான் போகின்றேன். அதற்கு கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம் கெடுவாக எனக்கு கொடு. சற்று சில காலம் எனக்காக நீ பொறுமையாக காத்திரு. உனக்கான எல்லாமும் உன் கையில் கிடைக்கும். அதற்கான வாய்ப்பையும் உனக்கு நான் ஏற்படுத்தி தரப்போகின்றேன். அந்த வாய்ப்பை உன்னுடனே நான் இருந்து அதை பயிற்றுவிக்கவும் போகின்றேன். உன் மனதில் ஓடும் அத்தனை எண்ணங்களையும் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை பின்னுக்கு தள்ளும் அத்தனையும் நான் துரத்தி அடிப்பேன். உனக்குள் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் தீயாய் எரிந்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் ஆடும் ஒரு விளையாட்டே. அதில் நீதான் இப்பொழுது உள்ளாய். இத்தனையையும் நீ அறிவாய்.
உன் வாழ்க்கையை போராடி அழுகையும் துன்பமும் இருந்த போதிலும் அதில் நிலை பெற்று உறுதி பூண்டு இதோ இப்பொழுது என் பிள்ளையாக, இந்த சாயின் பிள்ளையாக நீ பரிமளித்து கொண்டிருக்கின்றாய். தெளிவான பிள்ளை நீ என்பதை நான் அறிவேன் கண்மணி. புத்தி கூர்மையுடைய புத்திசாலிதான் என் பிள்ளை. ஆனாலும் கூட சில சமயங்களில் சில சூழ்நிலைகளால் மாயை எது நிஜம் எது என்று புரியாமல் குழம்பி போய் விடுகின்றாய். மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது. உன்னை ஒரு பொழுதும் கலங்க விடமாட்டேன் கண்மணி. உன்னில் எழும் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்பொழுது காட்டு தீயாய் உருவெடுக்கும். அதை எதனாலும் அணைக்க முடியாது. உனக்குள் இந்த சாய் இருக்கின்றேன். எப்பொழுதும் உனக்குள்ளே இந்த சாய் இருப்பேன். ஒரு விஷயத்தை என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். நானும் அவ்வப்போது தருவேன் தருவேன் என்று உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன். ஆனால் இதுவரையில் அந்த விஷயம் உன் கையில் சேரவில்லை என்று குழம்பி போய் இருக்கின்றாய். புரிந்து கொள். உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகின்றது என்றால் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் என்றுதானே அர்த்தம். ஒரு சாயின் பிள்ளையாக இதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துரைக்க வேண்டுமா? அப்படி நான் என் அற்புதத்தால் உனக்கு நிறைவேற்றி தரும் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக அமையப் போகின்றது. பொறுமையுடன் காத்திரு. அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ அடைய வேண்டும் என்று நினைத்த ஒன்றிற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் இதையும் நினைவில் கொள். உனக்கு இன்று இப்பொழுது உன் கையில் எது கிடைக்கின்றதோ அதை ஏற்றுக்கொள். நீ எதிர்பார்க்கும் வாய்ப்பிற்காக காத்திருக்கும் நேரத்தில் உனக்கு கிடைக்கும் வாய்ப்பில் உன்னை யார் என்று எடுத்துக்காட்டு. தலை வணங்கிச் செல்ல கற்றுக்கொள். எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்தே கொண்டாலும் சிரம் தாழ்த்தி போ. உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும். பணிவு, பொறுமை, நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு. மற்றவற்றை இந்த சாய் பார்த்து கொள்கின்றேன். கலங்காதே கண்மணி. உன் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டு விட்டது. உனக்கான காலத்தை நான் உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன். ஆனால் அதற்கான சோதனையையும் நிச்சயம் தருவேன் என்பதை நினைவில் கொள். உன் மன வலிமையை சோதித்து உனக்காக நான் தருபவை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து நிற்காதே. இந்த சாயே உன் பலம். இந்த சாயே உன் ஆதரவு. இந்த சாயே உனக்கு சகலமும். இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். நீ துன்புற ஒரு பொழுதும் இந்த சாய் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய நலன்களிலே என்றும் நான் கவனமாக இருக்கின்றேன். இப்பொழுது நீ அனுபவிப்பது, உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தால் உனக்கு எல்லாமும் சுகமாகவே நடக்கும். சாயப்பா, மாயை மாயை என்று கூறுகின்றீர்கள். ஆனால் அந்த மாயையோடு என்னால் போராட இயலவில்லை என்று சலித்து போயிருந்தால் ஒன்றும் செய்ய வேண்டாம். என் கண்மணியே, அமைதியாக உட்கார். சாயி சாயி என்று என் நாமஸ்மரணையை செய்து கொண்டு அமைதியாக உட்கார். உன்னால் முடிந்த அளவு உன் முயற்சிகளை எல்லாம் செலுத்திவிட்டாய். இதற்கு மேல் என்னால் முடியாது என்று நீ இருக்கும் அந்த கணத்தில் இந்த சாய் உனக்காக இறங்குவேன். உனக்காக செயல் புரிவேன். நீ சிக்குண்டிருக்கும் இந்த மாயையில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவேன். உனக்கான விடுதலையை நான் நிச்சயம் செய்து தருவேன். எல்லா விதத்திலும் நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன். உன் துன்பங்களையும் துயரங்களையும் இந்த சாய் மீது இறக்கி வைத்துவிடு. நீ நிம்மதியாக உட்கார் கண்மணி. உனக்காக முன்னின்று உன் சாரதியாக நான் போராடுகின்றேன். உன்னை நான் காப்பாற்றுவேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த நொடி இன்று முதல் மட்டற்ற மகிழ்ச்சியோடு மகிழ்ந்திரு. மற்ற எல்லாவற்றையும் இந்த சாய் பார்த்து கொள்கின்றேன். உன் சாயப்பா, நான் இருக்க பயம் ஏன்? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.